ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tneaonline.org இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் தமிழகத்தில் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, பொறியியல் படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு இதிலே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஹோம் பேஜில் கிளிக் ஹியர் ஃபார் பிடெக். ஸோ நீங்கள் பிடெக் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மொதல் ஆப்ஷனும், பிஆருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுக்கு நான் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அக்கௌண்ட்டை வந்து தெளிவாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். ஓகே, நேம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ளீஸ் என்டர் நேமில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக 10th 12th மார்க்ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் அட்ரஸை இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ண பாருங்கள். என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க நீங்கள் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இதில் ஆட்டோமேட்டிக்காக 12th வந்துருக்கு. ஸோ 12th கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்பெஷல் கேரக்டர் மிக்சரப்பாக பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப அதே பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது மெயிலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அகைன் நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி எதுவோ அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்கள் லாகின் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு 8 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டெப்புமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நேட்டிவ் பிளேஸ் எது, நீங்கள் வந்து கார்பரேஷன்ஸ் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, எந்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். முதல்ல ஒன்று அட்ரஸை ஃபில் பண்ணுங்க, அல்லது இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த அதுக்கான டீல்ஸை ஃபில் பண்ணலாம். முதல்ல நம்ம அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கலாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆயிருங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பின்கோடு கேட்டிருப்பாங்க. பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் ரிலிஜன், நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஓசியா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்ஏ, எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன காஸ்ட்டை சார்ந்தவங்க
அப்படின்றத இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்ன கம்யூனிட்டி கேஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ என்ன கேஸ்ட்டோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும், தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த ஃபாதர், இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மதர் நேமை என்ட்ரு பண்ண பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்கோடு, ஸோ உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சொந்த மாவட்டம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை வந்து செட் பண்ணிட்டு மொபைல் நம்பர், உடைய பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவைட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கேட்டிருக்காங்க, ஒரு சில இட ஒதுக்கீடு. அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, என்னமான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில், டிவிஷன் லெவலில், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கணுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அந்த ஃபார்மில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கவங்க எஸ் கொடுத்தா அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். என்னமான மாற்றுத்திறனாளி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, நோ சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்கம், உடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதலாக ஸோ ஒரு காலேஜ் போக போகிறீங்க, இது வரைக்கும் வீட்டில் யாருமே காலேஜ் முடிக்கல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போக போகிறேன்றவங்க எஸ் ஆர் யூ ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி இன்னும் வாங்கலை அப்படின்றவங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு, அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி 2/6/2026 வரைக்கும், அதனால் அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கூட அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, அவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, மற்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன், நீங்கள் வந்து காலேஜ் படிப்பதற்கு எஜுகேஷன் லோன் பெற திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸ்கூலுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பற்றி கேட்டிருக்காங்க, அதாவது கேட்டகரியின் பள்ளியின் வகை, நீங்கள் வந்து எந்தமான ஸ்கூல், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிவிக் ஸ்டேட்டஸ், நீங்கள் படித்த ஸ்கூலோட குடியிருப்பு பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்த ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூலா, முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. நான் தமிழ்நாட்டில் படிக்கல, வேறு ஸ்டேட்டில் படித்தேன் அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 8th வரைக்கும், நீங்கள் 6th-லேருந்து 8th வரைக்கும் அண்டர் ஆர்டியில் படிச்சுட்டு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ் அல்லது நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. அதாவது 6th-லேருந்து 8th வரைக்கும் ஆர்டியில் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 9th to 12th வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் நான் மீனிங் நோட் பண்ணிக்கோங்க. மேலே ஆர்டிஇ ப்ளஸ்ஸு அந்த 9th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கீழே வந்து ஃபுல்லாக 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கூலோட டீட்டெயில்ஸை வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 6th to 12th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதுக்கான டீட்டெயில் இயரை வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த இயரில் 6th படிச்சிங்க, 7th படிச்சிங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இல்லை ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா இயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 6th எந்த ஸ்கூலில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க.
நெக்ஸ்ட் தாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. 6th நீங்கள் எந்த ஸ்கூலில் இருக்க தாலுக்கில் படிச்சீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் படித்ததுக்கு நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே தடவை காப்பி பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 11th ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நீங்கள் மாற்றி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக்கில் படிச்சீங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எல்லா ஸ்கூலுமே டிஃபால்ட்டாக வந்திருக்குதுங்க. ஸ்கூல் நேமை தெளிவாக கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் டெம்பரரி மார்க் ஷீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெம்பரரி மார்க் ஷீட் வரல அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ட்ரு பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ரோல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் 2026 அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் 12th எந்த மாதிரி குரூப் எடுத்தீங்க, அகாடமிக் குரூப் எடுத்தீங்களா இல்லை ஒகேஷனல் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. என்ன குரூப் எடுத்தீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் குரூப் கோடு பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னமான குரூப் வந்து எடுத்தீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸா அல்லது மேக்ஸு பயாலஜியா மேக்ஸு பயோ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன குரூப் எடுத்தீங்க 12th அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு 12th எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஜேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான எமிஸ் நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். எமிஸ் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு அடுத்த கட்டமாக இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், அந்த ஸ்டடிக்கான இன்ஃபர்மேஷன், அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ டு பேன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. யூஸ்வலாக எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குது. மற்றபடி பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. இல்லை பேமெண்ட் கேட்வேலாம் கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், HDFC. இப்போ கனரா பேங்க்னா கனரா பேங்கில் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே. கனரா பேங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெட் பேங்கிங்காலும் சரி, எந்த ஒரு QR கோடாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. QR கோடு இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் கொடுத்து ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேமெண்ட் ஆகிட்டு ரீடைரக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டெப்ஸும் பேமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அப்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்குது, அல்லது கிளிக்கர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஃபார்ம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காமிக்குங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை மட்டும் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணுங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே அந்த டேஷ்போர்ட்லேயே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான டாக்குமெண்ட் இருக்கும். இதில் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுமே 150லேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதேமாரி டிசி வந்து ஆப்ஷனில் தான் இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்பாங்க, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்னும் உங்களுக்கு 12th மார்க் ஷீட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அப்லோட் பண்ணிக்கலாங்க. டாக்குமெண்ட் இதுதான் உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட் கேட்பாங்க, 12th மார்க் ஷீட் கேட்பாங்க, ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக அப்லோட் பண்ணிவிட்டு இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகுங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் தெளிவாக அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டதா அர்த்தங்க. அதனால் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 12th டெம்பரரி மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்கூல்லேயே வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க கொடுப்பதற்கு. அன்று முதல் நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் கேட்கலாம் இப்போதைக்கு 12th மார்க்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரலன்னு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 12th மார்க்கில் எதுவுமே என்ட்ரு பண்ண வேண்டாங்க. லாஸ்ட் இயரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அல்லது பொறுமையாக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதி அக்கௌண்ட் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/6/2026ங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/6/2026. மற்றபடி உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடக்கும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான தேதி, கவுன்சிலிங்கான தேதிலாம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கொடுத்து நம்ம சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணோம் ஒவ்வொரு அப்டேட்டாக. அதுக்கு இது இருக்க நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.